ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற பேர்ல பீகார் வாக்காளர் பட்டியல்ல இருந்து கிட்டத்தட்ட 65 லட்சம் பேரை டிலீட் பண்ணிருக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இதை நோக்கி சில கடுமையான கேள்விகளை முன்னாள் நிதி அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் சோசியல் மீடியால எழுப்பியிருக்கிறாரு. அதாவது 65 லட்சம் பேரை ஒரு பக்கம் நீக்கிட்டு இன்னொரு செய்தி என்ன கசிய விடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, அதற்கு முன்னால கிட்டத்தட்ட 6.5 லட்சம் பேரை பீகார்ல இருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 6.5 லட்சம் பேரை தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியல்ல இணைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை கசிய விட்டுருக்காங்க. இதற்கு காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் எல்லாம் பீகார்ல இருந்து தமிழ்நாடுக்கு பர்மனண்டா மைக்ரேட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதத்தான் நிதி அமைச்சர் ப சிதம்பரம் கேள்வி கேட்டிருக்கிறாரு. அது எப்படி அவங்க பர்மனண்டா இங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, பர்மனன்ட் மைக்ரன்ட்ஸ் அப்படின்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? இது அவங்கள அவமானப்படுத்துற விதமாக இல்லையா? அவங்க குடும்பத்தை எல்லாம் பீகார்ல விட்டுட்டு இங்க வந்து வேலை செய்யறாங்க. உங்களுடைய ஹிந்து பண்டிகை ஏதாவது வந்தா மட்டும் அவங்க திரும்பி வராங்களே பீகாருக்கு. அதே மாதிரி ஓட்டு போடுறதுக்கு அவங்க சொந்த மாநிலத்துக்கு போனா என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு நபர் வாக்காளர் பட்டியல்ல சேர்க்கப்படணும்னா அவருக்கு லீகலான பர்மனண்டான ரெசிடென்ஸ் அந்த மாநிலத்துல இருக்கணும். இவங்க திருவிழாவுக்கும் லீவுக்கும் சொந்த மாநிலமான பீகாருக்கு போறாங்க. இவங்க குடும்பம் எல்லாம் பீகார்ல செட்டில் ஆயிருக்கு. அப்ப இவங்கள மட்டும் எப்படி நீங்க பர்மனன்ட் மைக்ரன்ட்ஸ் அப்படின்னு லேபிள் பண்ணி அவங்கள தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியல்ல சேர்ப்பீங்க? இதுல இருந்தே ரொம்ப தெளிவா தெரியுது, ஒன்றிய பாஜக அரசு நேர்மையாக தேர்தல்ல ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனாலதான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய ஓட்டர் டீமோகிராபிக்ஸ மாத்த முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். சிதம்பரம் அவர்கள் சொல்றதை பத்தி உங்க கருத்து என்ன? பதிவு பண்ணுங்க.